இன்னைக்கு சில வேளைகள் நாங்க சோதிக்கப்படுவது நமக்கே தெரியும். நாம அறிகிறோம். இந்த மாம்ச பலவீனம் அங்கே விழுந்து விடுகிறது. அதை யாராலும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நம்மை நாமே பொய்யராக்குகின்றோம். அப்படி மறைச்சோம் என்று சொன்னா மேலே இந்த இச்சை வந்து அது தானா ட்ராவல் பண்றது இல்ல. எங்களை அப்படியே ட்ராவல் பண்ண வைக்கிறது சில காரியங்களுக்கு கூட, சில மனுஷர் செயல்களினூடாக. நீங்கள் அப்படி விழுந்து விடாதபடிக்கு ஆசா சொன்னது போல சற்றே தப்பிச்சேன் கால்கள் முதல் சறுக்கலுக்கு. அப்படியாக எங்கள் கால்கள், எங்கள் கண்கள் தப்பிக்கப்படட்டும். அவையின் கண்கள் திறக்கப்படட்டும். மாம்ச சிந்தைகள், மாம்ச இச்சைகள் மேற்கொண்டு விடாதபடிக்கு அவருடைய தேவ சிந்தை, கிறிஸ்துவ சிந்தை உடையவர்களாய், கிறிஸ்துவை தரித்தவர்களாய், அவருடைய சாயலை நாங்கள் திருப்தியாளர்களாய், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய், அவருடைய நீதியினால முகத்தை தரிசிக்கிறவர்களாய் நாங்கள் வாழுவோம். அப்பதான் நாங்கள் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். என்ற ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். தோற்றவர் அல்ல, ஜெயித்தவர் தான் நம்மோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் ஜெயத்தை எடுத்துக்கொள்வோம். அப்படி அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு வெளிச்சமாக வெளிப்பட்டது. அப்படியாக மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வருகை சீக்கிரமா இருக்கிறபடினால் யாரும் விழுந்து விடாதபடிக்கு தேவ எச்சரிப்பை பெற்ற நாங்கள் எச்சரிப்பினோடு அந்த அவருடைய வார்த்தையை கீழ்ப்பட்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்வோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். ஆமென். சரியாற்ற நேரம் 9:35. நாங்கள் இதுவரை நேர வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்டோம். சத்தியத்தின் ஆழத்தை நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதிக்குடாய் கடந்து செல்ல போறோம். சரியாற்ற நேரம் 36 எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள். ஆமேன். 10 மணி வரைக்கும் நாங்கள் செபிப்போம். நிச்சயமாக சுருக்கமா செபிப்போம், கருத்தோடு செபிப்போம், ஆழமா செபிப்போம். ஜெபித்ததை மீண்டும் செபிக்காதபடிக்கு அதை கவனத்தில் கொள்வோம். கருத்தால் செபிப்போம். எலியா கருத்தோடு செபித்தார், வானம் திறக்கப்பட்டது, மழை பெய்யப்படும். அப்படியா சில கிரியல் நடப்பில் நாங்க கருத்தோடு செபிக்கணும். வார்த்தையை வைத்து அறிக்கை பண்ணி சுசத்தோடு நாங்க செபிக்க வேண்டும். அப்படியாக செபிப்போம். திறப்பின் வாசல் நிற்போம். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என்ற பகுதியில நான் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். நிச்சயமாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் செபிப்போம், ஜெயமெடுப்போம். அப்படியாக எங்களோடு இணைப்பில் இருக்கிறார்கள் சகோதரியார், அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ரஞ்சனி சிஸ்டர். Praise the Lord, Sister Subha. God bless you. சிஸ்டர், God bless you. கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில வாழ்த்தி வரவேற்கிறேன். 10 நிமிடங்களுக்குள்ள செபியுங்க சிஸ்டர். சுருக்கமா கருத்தோடு செபியுங்க. விசேஷமாக இந்த தேசங்களுக்கு செபியுங்கள். தேசங்களில் நடக்கிற அக்கிரமங்கள், அந்நியாயங்கள், கீழ்ப்படியாமைகள், இந்த முரட்டாட்டங்கள், இந்த வன்முறைகள். இன்றைக்கு நேற்றைய தினத்துல நியூஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு தகப்பன் 9 வயது பிள்ளையை இந்த மாதிரிக்கு அப்படியே கொலை செய்திருக்கிறார் என்று சொல்லி. அவருடைய சூழ்நிலை தான் என்ன, அந்த பிள்ளைகளுக்கு அருமையாய் அந்த பிள்ளை செய்த தவறு தான் என்ன, இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட வன்முறைகள் நடக்கின்றது தேசத்தில். அநியாயங்கள், அக்கிரமங்கள் பெருகாதபடி நீதி, நேர்மை, தூய்மை, அன்பு, பரிசுத்தம் விளங்கத்தக்கதாக, அது எங்கள் கனடா தேசத்துல மொன்றியல் பகுதியில நேற்றைய தினத்துல நியூஸ்ல நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்படிப்பட்ட செய்திகள், இப்படிப்பட்ட வன்முறைகள், கள்ளப்பட்டுக்கிறார்கள், அட்டி கொலை செய்து விட்டே கள்ளப்பட்டுக்கிறார். உழைத்து உண்மையாய் நேர்மையாய் சாப்பிட முடியாத சூழ்நிலை கள்ளப்பட்டுக்கிறார்கள். முகவேஷம் இப்படிப்பட்ட எங்கள் தேசத்துல வெட்கமாயிருக்கு, வேதனையாயிருக்கிறது, உள்ளம் துடிக்குது, பரிதபிக்குது. இந்த நல்ல ஆசீர்வாதமான தேசத்துல கூட ஆசீர்வாதமா இருக்க முடியாம, அனுபவிக்க தெரியாம இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். செபியுங்கள் பாரப்பட்டு உங்களோட நான் ஒரு மனப்படுறேன். ஆமேன். நீங்கள் சுவவீனம் உள்ளவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது சிஸ்டர் கருணா கொடுத்த ரெக்வெஸ்டுக்கா நீங்கள் ஜெபியுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you, Father, Lord, despite of all of what we are going through, Lord, in this part of where you have created, Lord, this is your world, Lord, that you created, Lord, with your intentions, Lord, for good, Lord, and not for evil. And yet for all, there's so much darkness, Lord Jesus, in these last days, because the enemy knows that his time is limited. And Lord, thereby, Lord, he's so breaking up, Lord, through the wherever, Lord, the third words, part of heavens, wherever he comes from, oh God, in the name of Jesus, that he tries to break forth, Lord,
through the ways, Lord, he can come, Lord, into this world, Lord, coming, and Lord Jesus, who else can he use except human beings, Lord? And that's why he wants to use them, Father, to create, Lord, evil, to bring forth, Lord, so much of hurt and injustice. Lord, oh Father, in the name of Jesus, you are the God of justice. You are the God of healing. You are the God of the one who said, Lord, only believe all things are possible. That, Lord, you have put the church in place, Lord. We are your church. We are your body. We are the ones you want us, Lord, to make a difference, Lord, for the ones, Lord, that are suffering in this manner, Lord, the families that have been bombarded in such ways, Lord, because of the darkness, Lord, that is coming and attacking, Lord, not only them, Lord, but even in the body of Christ, Lord. So much is going on, oh God. Oh, Lord, I pray, Lord, that the very request that has been going on, Father, from Sister Subhaya at this moment, Lord, we remember, Lord, the father who had, Lord Jesus, such a conscience, not being able to go. And Lord, what he had been able to do, Lord, for his own child of 9 years of age, oh Father, we cannot even comprehend, we cannot even think how it could be possible, Lord. But this is what the evil and the darkness, Lord, that is coming and looming around the people, oh God, even between father and children. This cannot be, Lord. But we, Lord, pray, Lord Jesus, for this darkness to be removed, for this conscience to take forth this Father's very mind, Lord, that he will repent of this, Lord, oh God. And many could be in this situation around the world, which we do not know about, Lord. But Lord, there are things happening, Lord, within families, Lord. These days, Father, even in Vancouver, there has been a situation between the teens. Lord, a 15-year-old was stabbed and killed by a 17-year-old. These are teenagers, so because of a kind of a intervention between, Lord, oh God, between, that they have been taking this kind of an action, Lord. I pray, Lord, how these parents would feel, Lord, from both sides, Lord, between the evil and the wrong, and between the one that have been attacked by it too, Lord. They are all parents who are suffering for it, Lord, in their own hearts. And oh my God, I pray that only you can bring forth justice and mercy, and the way you have provided, Lord. Despite of it, Lord, you have gone in and brought forth, Lord, salvation and redemption, even for the murderers, even for the ones, Lord, that have done the wrong and the evil, oh God. That they are extension of your life come forth, Lord, and your mercy come forth, Lord, and your justice come forth, Lord, into these families, Lord. And a woman who had this teenager being killed and stabbed, the 15-year-old got saved after this incident, and she said, oh my Lord, I thank you for this woman, Lord, who got saved. She said, I forgive you. And please do not do this again. Do not ever think of this again. But please forgive yourself, and I want you to get saved in the name of Jesus and come to heaven, despite of what you have done to my son and taking his life. Oh, what a woman. Thank you, Lord, for this heart, Lord, that you have given into this for a mother, Lord God, who had lost a 15-year-old teenager, that she would have such a heart after her experience with you and receiving you as a Lord and a Savior, Lord, and come to a place of forgiveness, Lord. Thank you. This is the very gift of salvation and the power of salvation that makes us, Lord, to come into that place, Lord, with your grace, that she could have this forgiveness, Lord. Let all of them, Lord, who are coming into that place, this very situation, Lord, have that same experience in their own lives, Lord. No matter which side they are, no matter if they have been hurt or been attacked, or the ones that have been, Lord Jesus, brought forth through evil, oh God. Oh, Father, I pray for, Lord Jesus, these are all the ones you died for, the one you gave your life for, Lord. I thank you, Father, for the way this request has gone forth, because this might be the time, Lord, that you want to minister to such people, oh God, at this time. With our prayer and our intervention standing between you, Lord, and them. Many that are hearing, many that are in many countries, Lord, could come into that place, Lord, of forgiveness. And it might be a hard thing to do, but there's nothing impossible. If this one woman, who is a mother who lost a 15-year-old, could do this, Lord, this is only through your grace, and it's possible. And we thank you for that, Lord. Such a powerful testimony for it, Lord. Now I thank you, Father. And now I also pray, Lord Jesus, the many, Lord, that would be bombarded by the enemy, Lord, in this the last days of the darkness that is looming around, with what's going on, Lord, in these cities and the communities and the countries that we are representing, Lord Jesus. There have been so much going on, oh God, day after day, Lord, moment by moment, Lord, in the news we are hearing, Lord, such negative news. And Lord, not only just through accidents and all these other things, Lord, but the ways, Lord, that evil is coming upon, Lord.
upon not only families, Lord, but upon communities, Lord, that they cannot walk safely, Lord, in their own communities, in their own places where they have been living for many years. Like it already happened, Lord, even in Toronto just recently. Father, Lord, a woman walking by and was also attacked and was killed, a 70-year-old woman. My God, in the name of Jesus, I pray, oh God, only your power can transform, only your power can bring justice, only your power can do this, Lord. Oh, Father, even in the very ways, Lord, we have been praying, Lord, but salvation has changed and taken a different turn. It is coming into a place of, Lord, oh, we have to confront this, Lord, with murderers and all these other ways, Lord, so much so because of evil, Lord Jesus, accelerating. My God, I pray only you can, Lord, do what you can do through your grace and grace alone. My God, I pray, Lord Jesus, that your power and your presence, Lord, come upon, Lord Jesus, Canada, Lord, at this time, Father, and Lord, in the many cities that we are representing, Lord Jesus, and the places, Lord, I pray, Lord, that you would, Lord, we have already mentioned the Toronto and Montreal and Vancouver within the last few minutes, oh God. Oh, Father, this is going on with many nations that are representing with their own countries, Father, that you would come through, my God, in these last days, I pray. Give them, Lord, much of your guidance, much of your presence to come with protection, Lord, upon your people, oh God. Oh, Father, let evil decrease and let your grace increase, Father. Where sin abounds, where there does grace abound much more. That is what your word says, Lord. Where sin abounds, grace abounds more. And I will thank you for that, Lord, because your grace can, Lord Jesus, turn things around miraculously and wonderfully. And we thank you and pray that, Lord Jesus, into these situations, I pray. Now we also pray, Lord, that even as you give protection, Lord, over the teenagers, over the young adults, over the children, Lord, even as they have taken their breaks from school, Lord, with their holidays and they are, Lord Jesus, in their playgrounds, in wherever they are, Lord Jesus, going on their holidays, on their trips, and also being, Lord Jesus, doing their excursions or whatever they want to do with their, even with the little groups of people and camps, Lord, even what they've been through, Lord, in with the flooding in Dallas, Lord, it was a Christian camp. Oh, Father, all these things, Lord, unawares are happening where children have been lost because the situations, oh God. Father, I pray, give them protection, Father. Lord, the world has taken a different turn, Lord. The protection has been, Lord Jesus, so much of a way in which evil is coming, Lord Jesus, in a way that we cannot expect each day what could happen, what could come around us. Therefore, Lord, thank you for the power and the entity. Thank you for the power you have placed on the body of Christ. We are the ones, Lord, the entity that you have provided for this world, that we carry that power, Lord. Like you said, Lord, I will be in my church and the gates of hell shall not prevail against it. That is the power in which that we move, Lord, that we will, Lord Jesus, stand tall and stand firm in the foundation that you have given us through the mighty power of the living God coming through the Lordship of Jesus Christ alone, that we take control of these situations, decree and declare over these children and the young adults and the people that move around, even the parents, Lord. Oh, Father, that you would give them such protection over them, I pray. And I thank you, Father, for this. In Jesus' name I pray. Amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you. Thank you for praying. Thank you. God bless you. You and your family, your ministry. Thank you, sister. Amen. Amen. Sister Subha, God bless you. ஆமென். ஆமென், ஆமென். நாங்கள் ஏறெடுப்போம் ஒத்தாசை பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோடு ஜெபிக்க சிஸ்டர் டாலி அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். Praise the Sister Dolly. Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord. நாங்கள் ஏறெடுப்போம் ஒத்தாசை பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது உன்னதமான மறைவு உங்களுக்கு வேண்டும் அவசியமாக. இன்னைக்கு நாட்கள்ல அதாவது தெய்வீக பாதுகாப்புக்காக அந்த மறைவுக்காக செபியுங்க. விசேஷமாக வெளியிடங்களுக்கு வெளி தேசங்களுக்கு செல்லுகிறார்கள். விமானங்களுக்கு கூட தரையிலே விழுகிறது. இதனால உயிர்ச்சேதம் ஏற்படுது, பொருட்சேதம் ஏற்படுது. அது மாற்றம் உறவுகள் வேதனையில துடிக்கிறார்கள். இயற்கை அழிவிலின் சீற்றத்திலிருந்து கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாய் வெள்ளங்கள் பெருவெள்ளங்கள் மோதிவிடாதபடி வெப்பநிலை தாக்கங்கள் தாக்கி விடாதபடி எந்த புயல் மோதினாலும் கர்த்தர் உன்னதமானவர் தன்னுடைய மறைவுக்குள்ள சட்டிக்குள்ள பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி செபிங்க. நாங்களோடு மனப்படுகிறேன்.
ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா நாங்க உங்கள் சமூகத்துல வந்து நிக்கிறோம் ஐயா. அப்பா நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி அப்பா. அப்பா உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று சொன்னீர் ஐயா. நீர் பெரியவர் ஐயா, நீர் நல்லவர், நீர் போதுமானவர் ஐயா. அப்பா இந்த ஆபத்தான நேரங்களில் ஆண்டவரே எல்லா மக்களையும் ஆண்டவரே காக்கும்படி கேட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. நீங்க உன்னதமானவர் அப்பா. மறைவில் இருக்கிற அந்த நிழல்ல ஆண்டவரே அவங்க தங்கும்படியாக அவங்கள அனைத்து ஆண்டவருங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவங்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே அப்பா. ஃப்ளட்ஸும் வெள்ளம் மலைகளாலும் இல்லாத ஆபத்துகளினால் நடைபெற எல்லா விதமான தீமையான வேலைகளிலும் ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு நிழலா இருந்து அவர்களை காக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. நீங்க போதுமான தகப்பனையா அப்பா. நீங்க அதிசயமான நேரங்கள் அற்புதம் செய்கிற தகப்பன் ஆண்டவரே, அதிசயத்தில் வல்லவர் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஐயா அப்பா. நானே உனக்கு முன்னே போய் கொண்டானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கத்தரே இன்றும் ஆண்டவரே நாங்கள் கேட்கறது முதலாக நீங்க அவங்களுக்கு முன்பாக போய் அவங்களை நீங்க அப்பா உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அப்பா புட்ட வாழ ப்ரொடெக்ஷன் அப்பா ஒரு வேலி அடைத்து காக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா அப்பா. மக்கள் இந்த ஹாலிடேஸ் என்று போகும் பொழுதாண்டி பயந்து கொண்டு பிளைன் எடுக்கிறாங்க, பயந்து கொண்டு கார்ல போகிறார்கள் அப்பா. அப்படி ஆபத்தான நேரங்கள் ஆண்டவரே இவன் மில்ஸ்ல இந்த சிஸ்டர் கூறியத போல அந்த 70 வயசு அம்மா அவங்க குரோசரி எடுக்க போனாங்க. அவங்களோட மகளுக்கு பிரெக்னன்ட் 1 வீக்கால பேபி கிடைக்கிறது. அந்த நேரத்துல ஒரு வந்து குரோசரியை காருக்குள்ள போடும் பொழுது அந்த அம்மாவை போய் குத்தினாங்கப்பா. இப்படிப்பட்ட ஆபத்தான நேரங்கள்ல மனுஷர் ஆண்டவர்களே நடக்கும் பொழுது, செல்லும் பொழுது, வரும் பொழுது, போகும் பொழுது, போக்கிலும் வரத்திலும் அப்பா நீங்க அவங்க நடக்கிறவங்க மக்கள்ல கூட காத்து அவங்களை நடத்தும்படி கேட்டுக்கிறேன். உங்களோட ரத்தத்தினால பாதுகாத்துக்கொள்ளுங்க. அவங்கள போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க ஆண்டவரே. எப்படி ஒரு 14 வயசு உள்ள பையன் போய் அந்த அம்மாவை குத்தினாயா அப்பா. I rebuke the devil in the name of Jesus. அசுத்தமான ஆவியே இந்த இந்த வாலிபர்கள் மத்தியிலும் எல்லா விதமான ஆவிகளை அப்பா உண்டாக்குற பிசாசின் நாமத்தை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிற ஆண்டவரே அப்பா. 1000 10,000 பேர் உன் பக்கம் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன தகப்பனே. இந்த மக்கள் ஆண்டவரை உங்களை அறிந்தும் அறியாமல் இருந்தாலும் அப்பா அப்பா அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா அப்பா. ஏழையின் மத்தியில் இன்னசாண்டு நாட்கள் ஆண்டவரே இப்படி நடக்கும் பொழுது ஐயா அந்த அம்மா ஒரு நர்ஸ் ஆனவ அப்படி இருந்தும் ஆண்டவரே மக்களுக்கு உதவி செய்த தகப்பனே. அந்த அந்த அம்மாக்கு எப்படியான ஒரு ஆபத்து நடக்கும் பொழுது ஆண்டவரே எத்தனையோ வாலிபர்கள் தனிமையான நேரங்களை இரவுகள் என்றும் பார்க்காம 2 மணி 3 மணி என்று அலைந்து கொண்ட அந்த அந்த பிள்ளைகளையும் நீங்க வாலிபர்களையும் பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா அப்பா. உங்களால மட்டுமே இது செய்ய முடியும் ஐயா அப்பா. 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் உங்களோட கரம் அவங்களை காக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. கரம் பிடித்து நடத்துவரே, இன்று மட்டும் காக்கிறவரே. இனிமேலும் ஆண்டவரே மக்கள் பயந்து பயந்து கொண்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் போகாத வண்ணமாக அப்பா அவங்கள வெக்கேஷன்களும் ஆண்டவரே போவதுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆக்களுக்கு ஆண்டவரே உங்களோட தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே அப்பா. நீங்க உயிரில்ல தேவன் ஐயா. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே அப்பா. எல்லா விதமான தீமையிலிருந்து விலக்கி காக்கிறவர் ஐயா. உடல் சோர்ந்து அசதிகள் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரே உடல் சோர்ந்து போகுது நீங்க எல்லாருக்கும் பலன் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. பலவீனங்கள்ல பலன் கொடுத்து உற்சாகமாக ஒவ்வொருத்தரையும் நீங்க நடத்துற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்தணும் ஐயா. மனதுறக்கமுடையவரே, மன்னிப்பதில் வல்லவரே அப்பா. பாவம் நிறைந்த அந்த உலகத்தில் ஐயா நீங்க உங்களோட ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்து எல்லா பாவங்களையும் வெளியேற பெற்று உங்களோட இரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கி தகப்பனை இந்த கடைசி காலத்துல ஆத்துமாக்கள் அலைந்து போகாத வண்ணமாக அவங்கள போக்கிலும் வரத்திலும் நீங்க நிழலாக அவங்களுக்கு இருந்து அவர்களை பாதுகாத்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிதான ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக கேட்டுக்கணும் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. 7 குத்து விளக்கின் மத்தியுள்ளாவிடம் எங்கள் பரிசுத்தரே நீங்கப்பா. உங்களோட தயவு எவ்வளவு பெரிதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஐயா. ஆதி மந்தமானவரே, அல்பா அமேகாமானவரே அப்பா. நீங்க போதும் எங்க கூட இருக்கிற தகப்பனே. நாங்க ஜெபிக்கும் பொழுது எங்கள் மத்தியிலிருந்து எங்கள் அருகில் இருந்து எங்களுக்குள்ளாக ஆண்டவரே கிரிகை செய்கிறவங்க உங்களுடைய வல்லமை என்ற இந்த கருத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். கூப்பிடு நீ பதில் கொடுப்ப,
கொடுப்பார். குறைகள் எல்லாத்தையும் நிறைவாக்குற தகப்பனே, இந்த மக்களை பாதுகாத்துங்க அப்பா. இங்க மட்டும் கனடா மட்டும் இல்லை, இலங்கை மட்டும் இல்லை, உலகம் அங்கும் உங்களோட ஆவி உலாவி கொண்டு திரிகிறதையா அப்பா. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அசுத்தமான ஆவிகளை அத்தட்டும்படி கேட்டுக்கிறோம். பேய்கள் நடுங்கும் ஐயா. இயேசுவின் நாமம் என்று கூறும் பொழுது பேய்கள் எல்லாம் நடுங்கும். நீர் பெரியவர் ஐயா, நீர் பெரியவர். திருமுகமே உங்களை நாங்கள் உங்களுடைய முகத்தை பார்த்து கேட்கும் பொழுது இவங்களுக்கு நீங்க காவல், அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து பாதுகாத்து காவல் பண்ணி வர்ற கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். உங்க இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு கொடுக்குற பலன் சத்துவத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. பாவத்துல உள்ளவர்கள் உலகத்தில் உள்ளவர்கள், உலகத்துல இல்லாதவர்களும் ஆண்டவரை உங்களை அறிந்தவர்களும் அறியாதவர்களையும் அப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க. ஒரு தரம் கண்ணோக்கி பாருங்க ஐயா. நீங்க உங்களால முடியும் ஆண்டவரை. உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஐயா அப்பா. குஷ்டரோகி சுத்தமானால் ஆண்டவரை, வேலைக்காரன் சுத்தமான அதே போல ஆண்டவரை இப்பொழுது நாங்கள் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா அப்பா. நீங்க நிழலாக இருந்து யாவரையும் பாதுகாத்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக அப்பா. உங்களோட சிறகுகளால் அவங்களை மறைத்து வைத்து கோழித்தன் குஞ்சுகளை காப்பது போல ஆண்டவரே, அவங்களை உங்களோட சிறகுக்குள்ள மறைத்து வைத்து யாவரையும் பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்றேன். இரத்தத்தை தள்ளிங்க ஐயா. அவங்க இரத்தத்தை எல்லா இடங்களிலும் தெளித்து எல்லா மக்களையும் பாதுகாத்து அவங்கள போக்கிலும் வரத்திலும் இருக்கிற இடங்களிலும் எல்லா வீடுகளிலும் வேலி கட்டும்படியா கேட்டுக்கிறேன். புட்டவாள ப்ரொடெக்ஷன் யாவரையும் இரத்தக்கு கோட்டையங்களை மறைத்து வைக்கும்படி கேட்டுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. அவன் அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியை தேடும் பொழுது ஐயா, நீங்க உங்களுக்கு சகலதையும் கூட கொடுக்க வல்லவரா இருக்கிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை முடிக்கிறேனப்பா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர். நன்றி ஜெபித்து உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசைவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் வியாதி பலவீனத்தோடு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். தந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிப்போம். என்னோடு ஒருமனப்படுங்கள். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இயேசு நாமத்தினால எப்போவுமே சப்பா தந்து விடுதலை கொடுத்து நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த நல்ல அருமையான நல்ல தரப்பின் வாசலுக்கா சோஸ்திரம். இந்த கண்களை ஏறெடுக்கிறேன் தகப்பனே. எனக்கு ஒத்தாசையும் பருவத்துக்கு நேராக வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு திருக்கரத்துக்குள்ள வியாதியோடு பலவீனத்தோடு கைவிடப்பட்ட சூழ்நிலையோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரும் திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன் கர்த்தாவே. நானே உந்தன் பரிகாரிய கர்த்தர்ன்னு சொன்னவரே, இந்த நாள் வந்து வார்த்தை அறிக்கை பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளு கர்த்தாவே தந்த ஜெப குறிப்புக்காக வருகிறேன் ஐயா. அந்த ரமணி ராமசாமிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா அந்த சௌகரிய தொடுங்க ஆண்டவரே. இந்த கேன்சர் வியாதியில ஐயா 3வது லெவல்ல இருக்குன்னு சொன்னார்களே, 3rd லெவல்ல நீர் காண்கிற எந்த லெவல்ல இருந்தாலும் அப்பா இது மக்கள் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் உதவிகள் செய்வது மக்கள் லேசான காரியமான இந்த வேளையில் வந்து சோடி எல்லாம் பலவீன கட்டுகளும் விளைவதா அப்பா. அந்த வியாதி கிருமி உம்மால மாற்ற முடியும். நீர் பெரியவர். இந்த கொடிய நோய் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாய் போவதா. எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் நீர் பெரியவர். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் மாட்டேன். இந்த சூழ்நிலை மாறும். ஐயாத சோதிக்கிறமான தைரியம் ஒரு சுகத்தை கொடுங்க, ஒரு பூர்ண விடுதலை கொடுங்க. எந்த இடத்துல எந்த வேதனை பாதிக்கப்பட்டிருக்க நீர் காண்கிற தெய்வம் ஆண்டவரே. நீர் காக்க வல்லவர் ஆண்டவரே. இதனால் ஆணி கட்டப்பட்ட கரம்தான் அந்த சகோதரி மீது வைக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக. நீ சைவத்துக்கு மாத்திரம் தூரத்துக்கு தகப்பனா இருக்கிற எல்லாத்துக்கும் தகப்பனா இருப்போம் நீர். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல இரக்கம் செய்கிறவர் நீர் அப்பா.
நாளும் விடுதலை பேசுறோம். சுகத்தை கட்டவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இயேசப்பா இரக்கம் செய்வீர். எடுக்கிற மாத்திரம் இருந்தால், குடிக்கிற மருந்துகளால், ஊசி மருந்துகளால், ஹீமோதெரபியினால், இந்த கால பிழைப்பு பலவீனமாக ஆண்டவர் உங்களை நினைவுள்ளதாக சரத்தை நீர் பாய்ச்சல் ஓட்டத்தை போல மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில கட்டவிழ்க்கிறோம். சுகத்தை பேசுறோம். வியாதியை விளக்குறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நீ சொல்வதற்காக சோசுறது நல்ல கருத்துக்களை இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கும். ஐயா, அந்த ஊழியக்காரனை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஊழியக்காரன் வல்லமை இறங்கட்டும். மருத்துவம் கைவிட, மருந்து கைவிட, மனுஷர் கைவிட, சூழ்நிலை கைவிடலாம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டுவிடும், உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன கர்த்தர் நீங்க, அழைத்தவர் நீங்க, கனப்படுத்துற ஊழியத்தை நீங்க, உமக்கு ஓடின ஓட்டத்தை நீர் காண்கிறீரப்பா. இந்த நாட்கள் அந்த ஊழியர்கள் தொடுவீரா மறைவதாக விளைவின கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். என் தகப்பனே அப்பா, பலத்தினால் பராக்கிரமம் என்னுடைய ஆவினா எல்லாம் ஆகும் என்று சொன்னவர் அந்த வல்லமை சுகம் உண்டாவதா. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை பேசுறோம் அப்பா. தகப்பனே, ஆலயமான காட்சி ஒரு விடுதலை பேசுறோம் ஆண்டவர். இந்த பிள்ளை சொன்னானே ஆண்டு எலும்பெல்லாம் எரியுதுன்னு அந்த மருந்தே எலும்பெல்லாம் எரியுதுன்னு சொன்ன தாங்க முடியல என்று சொன்னானேப்பா. நாளை விடுதலை பேசுறோம் அந்த எலும்புகளுக்கு கூட வல்லமை பாயட்டும் அப்பா. அந்த வல்லமை பாயட்டும் அப்பா. அந்த மாலைய விட்டு விடுங்க விடுதலை பேசுறோம் இயேசுவின் நாமத்தினால். எந்த மாம்ச பலவீனப்பட்டாதீங்க, தவறான முடிவெடுத்து விட்டா செய்யாதீங்க அப்பா. கிருபை இல்லைங்க, தவறான எண்ணங்களை பிடிங்கி பாடுங்க ஆண்டவரே. வியாதியின் கொடுமை பிள்ளைய மேற்கொள்ளது இல்ல, பிள்ளை ஆலயம் செய்யட்டும் இந்த நிமிஷம். இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கும் விடுதலை பேசுறோம் ஐயா. சுகத்தை பேசுறோம் ஆண்டவர். வெள்ளப்படுத்துங்க, விடுதலைக்கு தாங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் அவசர சீச்சல சத்திர சீச்சல யாரெல்லாம் காயத்தோடு நம்ம நரம்பு முறையோடு இருக்க அவர்களை தொடுவீராக, அவருடைய காயங்களை கட்டுவீராக. உடைய தள்ளுமிராக சுகமான என்று சொல்லும்படி உடைய தள்ளும்பு வைக்கப்படட்டும். அந்த கரம் அலம்பு கொண்ட கரம் வைக்கப்படட்டும். அணி கட்டாப்பட்ட கரம் வைக்கப்படட்டும் அப்பா. எலும்பு நரம்புகளை பொந்த பண்ணுவீரா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மரண கண்ணிக மரண கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் திரைப்புண்டு போ கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்பா, ஊற்று மரண இருள்களை இயேசுவின் நாமத்தை துரத்துறனையா. இவருடைய இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாண்டு வார்த்தை எழுதி இருக்கிறியப்பா. அந்த வார்த்தையை அனுப்புறோம். வேதனைகள் மறைவதாக, வாழ்க்கையில் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில கட்டவர். அற்புதம் செய்யுங்கப்பா. உலர்ந்தேலும் பேவடைச்சிருது சிறுவனுக்கு இதுல சான காரியம் ஆண்டவரே. நகரத்தில் ஒப்புவிக்கிறோம். சிலிண்டரோடு சுவாசித்து கொண்ட பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம். நீ கொடுத்த ஜீவ சுவாசம் ஆண்டு கொடுங்க சுவாசம். அந்த சிலிண்டரை அற்புதம் செய்யுங்கப்பா. அதிசயம் செய்யுங்கப்பா. என் தகப்பனை தடுங்காண்டு விடுதலை நாயகனை விடுதலை ஆக்குங்க. குமாரன் உங்களை விடுதலை ஆக்குங்க. மெய்யாக விடுதலை, மெய்யான விடுதலை பாரத்தோடு ஐயா புலம்பலோடு கண்ணீரோடு கதறுகிற உள்ளங்களை காண்கிறேன். இந்த நாட்கள் எல்லாமே கடந்து செல்லட்டும் ஐயா. உள்ள நோயின் தாக்கங்கள், வைரஸ் தாக்கங்கள், விளவீனப்பட்டு நிமோனியா காய்ச்சல், இங்கு காய்ச்சல் அப்பா, அந்த நோயின் தாக்கங்களால் பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளை தடுங்க, விடுதலை ஆக்குங்க. விளவீனங்கள் மாறுவதா,
எழுப்ப முடியல, நடக்க முடியல, அங்க வினப்பட்டிருக்க பிள்ளைகளை தொடுவீராக. அப்படி அங்கங்கள் ஏதொரு பகுதியில் எங்க வைப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். அவருக்கு ஜீவன், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்து அந்த வல்லமை இறங்கட்டும் ஐயா. சுகம் உண்டாவதாக ஜெபிக்கிறோம். பிள்ளை ஆண்டவர் அண்டிப்பட்டு எடுத்துக் கொண்டிருக்கேன். அந்த பிள்ளையை தொட்டு சுகமாக்குவீரா. இதனைகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அற்புதரே மனவல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கும். அப்பா வார்த்தை அனுப்பி குணமாக்கியதால் இவரு தப்பு வைக்கிற தேவன் இதனால் விடுவிக்கிறதுக்காய் சாஸ்திரமான ஒருவேளை இந்த நேரத்தில் அவரெல்லாம் எனக்காய் ஜெபிக்க மாட்டார்களா என்று அங்கி தவிக்கிற அந்த ஒவ்வொரு உள்ளங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் என்ன பாரத்தோடு இருக்க அந்த பாரங்கள் நீங்கி போவதா, அந்த மன நோய்கள் மாறுவதா, அந்த மனதில் இருக்க பலவீனங்கள் வெளியேறுவதா இயேசுவின் நாமத்தில கட்டளை இடுகிறேன். என் தகப்பனோட எல்லா கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடு. நீங்க அப்படி செய்யற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்து. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபங்கட்டு நிற்கிறேன். ஜெபத்திற்கும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுவரை நேரம் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுவர பருவத்துக்கு நேரான்ற பகுதியில கத்தாவே இணைந்து ஆண்டவரை ஜெபித்து ஐயா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துறோம். ரஞ்சனி சிஸ்டருக்காய் நன்றி செலுத்துறோம். ஜெபித்த ஜெபங்களை யாம் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரித்து எங்களுக்கு பதிலப்புற கிருபைக்காய் நன்றி. சௌரி என் கணவன் பிள்ளைகள் உறவுகள் விடுபட வாய்க்க எல்லாவற்றையும் எடுத்து பாதுகாத்தல் ஆசீர்வதியோடு ஊழியங்களை அதே போல இணைந்து ஜெபித்த டோலிக்காய் ஜெபிக்கிறோம். சௌரிக்காய் நன்றி செலுத்துறோம். ஜெபித்த ஜெபங்களுக்கு நீர் ஆமென்றும் ஆமேன் என்று பலதரப்புற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சோரி என் கணவனின் பிள்ளைகள் அவரோட இருக்கிற வீடு வளம் வாய்க்கால் எல்லாவற்றையும் வேலையெடுத்து பாதுகாத்துருங்க. ஒரு வழி நடத்துங்க ஆண்டவர். அன்று ஜோபு தன் சிறைகளுக்காய் ஜெபித்தவர் நீர் அவர் முகத்தை பார்த்தீரே அட்டந்தனையான ஆசீர்வாதத்தை கொடு. அதே போல ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வதிப்பின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். அடிமைக்கும் இந்த நேரத்தை கொடுத்தீர சோஸ்திரம் ஐயா. அப்படியாளும் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதி எல்லாவற்றும் கூட இது வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்புகள் ஜெபிக்கிறப்பா. நன்றி தகப்பே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இந்த நேரத்துக்காய் நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்று பதற்குவைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புகள் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே. நன்றி, நன்றி, நன்றி சிஸ்டர், நன்றி, நன்றி. கர்த்தர் நல்லவர். சோஸ்ரோய் மற்றும் தூரம் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி, நன்றி. நாங்கள் முடிவு ஏறெடுப்போம். கர்த்தர் 7 மணி தொடக்க இம்மட்டு நேரமும் கர்த்தர் நடத்தி வந்தால் 10 மணி 6 நிமிடங்கள் அவர் நடத்தின விதம் பெரிதாயிருக்கிறது. எங்களோடு பேசின வார்த்தைகள் வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் உள்ளத்துல கிரிய செய்கிறது, எங்கள் இல்லத்துல கிரிய செய்கிறது. அவருடைய நாமம் மகிமைப்பட்ட அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தூரத்துக்கும் தகப்பனாய் அலையா எழுந்து அநேக ஆத்துமாக்கள் உள்ளத்துல கிரியை நடப்பித்துக் கொண்டு வெளிச்சத்தை கொடுத்து அந்த தகப்பனுக்கு நன்றி செலுத்தி நாங்க முடிவுச்சத்தை ஏறெடுப்போம். நன்றி தகப்பனே, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த நல்ல வேலைக்காய் சோஸ்ரம் சோஸ்ரம் மாலை நேரம் தொடங்கின இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து தந்தீரே. இந்த நேரம் முதல் இதுவரை உதவி செய்த எபினேசரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் வேண்டிக் கொள்வத நினைப்போட மிகவும் அதிகமாய் செய்து முடித்ததையா உம்முடைய கிருபை. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அப்பா உச்சிதமணி கோதுமையால் திருப்தியாக்குறது அந்த திருப்தியை காண செய்து நன்றி ஆண்டவர், நன்றி நன்றி ஆண்டவர். இதனால கத்தாவே அந்த ஒப்பு கொடுக்கிறோம். நித்திய வெளிச்சத்தின் ஊழியத்தை ஆசீர்வதித்த கிருபையால் இணை போல சரியான இணைத்து தந்து ஒழுங்கும் சும்மையுமாய் செய்து முடிக்கத்தக்க முடிய நாம மகிமைப்படுத்தக்க நீங்க மகிமைப்பட்டீங்களே அப்பா. அதுக்காய் சோஸ்ரம் 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 அடையாளத்தை ஒத்து வழங்கத்தக்க கிருபையை கொடுத்தீரே. நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு. இந்த 4 7 மணி தொடர் ஆரம்பிச்சு பாடலுக்குழாய் வழி நடத்தின சௌரி கருணாக்காய் நன்றி செலுத்து. சௌரி எடுத்து பயன்படுத்துகிறேன். நன்றி அப்பா. அப்பா சௌரி இன்னும் பயன்படுத்துங்க, இன்னும் ஊழிய பாதை உயர்த்தி வைங்க, இன்னும் புதிய பாடலை நாவில கொடுத்து ஆசீர்வாதம் உள்ள பாத்திரம் இதை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவர். அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளை இருக்கிற விடுவள வாய்க்கால் எல்லாவற்றையும் பொறுப்பிடுங்க, ஆசீர்வாதம். ரசிக்கப்பட்டு உமக்குள்ள வேறுண்டு நிக்க அப்பா அநேக கனிகளை கொடுக்கத்தக்க ஆசீர்வாதமாயிருக்க கிருபை செய்வீரா. அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்தி உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அதே போல கத்தாவே நான் சங்கீதத்தை வாசித்து
கத்தாவுடைய நாமத்தை துதித்தடோலி காய்ச்சபிக்கிறோம். திறப்பின் வாசல் நின்றார்களே அப்பா, கண்களில் எடுத்து அதுக்காக நன்றி செலுத்துறோம். அப்பா பிறர் காய்ச்சபித்த செபங்களை நீர் காண்கிறேன். உள்ளத்தின் வாஞ்சியை நீர் காண்கிறேன். ஏதாவது நமக்கு செய்யணும் என்று வாஞ்சிப்படுகிற அந்த தாகத்தை நீர் அறிந்திருக்கிற தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்ன தேவன், நாட்களும் அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காய் சோஸ்திரமான அது நதியாய் புறப்படட்டுவான். அநேக ஆத்துமாக்களை கொள்ள பொருளை பங்கிட்டுக்கள் இருவை பாராட்டும் ஆண்டு சோரி ஆசு கணவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விடுவாள வாய்க்கால பாதுகாத்து எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சத்தியத்தை அறிகிறார்கள். வளர நிற்கிற செய்கிறார். இயேசுவின் நாமத்துல புகழ் செபிக்கிற நன்றி செலுத்துறேன். அதே போல கதாவே நாளு கதாவே அடிமை காண்டவரே தொகுத்து வழங்கத்த வேலடி சொத்தும் தந்தைய சோஸ்திரம் அப்பா பிறருக்கு செபிக்க வைத்து நன்றி. இன்னும் இன்னும் அடுத்து பயன்படுத்த வேணுமா செபிக்கிறோம். வழி நடத்துமையா, பலப்படுத்துமையா, குடும்பங்களை ஊழியங்களை ஆசீர்வதி நாவங்களுக்கு கூட மயப்படுவதற்காய் நன்றி ஆண்டவர். நாளும் கதாவே வார்த்தை வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாக நன்றி செலுத்துறோம். நாளும் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்த கதாவே செய்தியை கொடுத்த பாச ஞான பிரகாசமையா காய்ச்சபிக்கிறோம். பாச தூர தேசத்திருந்தாலும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடு. எல்லா பலவீனங்கள் எடுத்து போயிடுங்க ஆண்டவர். அப்பா அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. உன்னத பலத்தால் நீர் இட்டை கட்டி இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியக்காரன் கொடுத்த வார்த்தைக்கா நன்றி அப்பா. இந்த நாட்கள்ல பயங்களை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி கற்றுக் கொடுத்தாரையா. அந்த பயமண்ட பலவீனம் யாரும் மேற்கொள்ள தாமே மாட்டோம். கேட்ட வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அந்த கொடுத்த ஊழியக்காரனை கனப்படுத்துவீரா. அவருடைய பிள்ளைகள் பிறப்பிள்ளைய குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதி உணர்ந்து வழி நடத்துவீரா. அந்த முதிர்வயது கணித அந்த புஷ்டியும் பசுமையுமா இருக்க வைத்திருக்கு இன்னும் பலப்படுத்துவீரா. இயேசுவின் நாமத்துல புகழ் செபிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்த மைந்தனைக்காய் செபிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். அடியானு கொடுத்த இந்த ஊழியத்துக்காய் நன்றி அப்பா. அந்த முதிர்வயது நீர் பலப்படுத்தும் பாதுகாத்து ஊழியத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறேன். அதே போல கத்தாவே வார்த்தை வெளிச்சத்தில் அப்பா இணைந்து வார்த்தையை கொடுத்த சௌரி பிருந்தாக்காய் செபிக்கிறோம். மீண்டுமாய் சௌரி உயிர்ப்பித்திருக்கிறேன். நெருங்கி வந்து உறவாட வைத்திருக்கிறேன். நெருக்கத்தில் நெருங்கி வரைச்சிருக்கிறதுக்காக நன்றியா. எப்படி விசுவாசத்தை நெருங்க வேண்டும் என்றதை குறிச்சு அந்த வார்த்தையில வேறொன்றை கனி கொடுக்க வேண்டும் என்றதை வல்லமையை குறிச்சு இந்த நாளை நீர் பேசியிருக்கிறீரப்பா. அந்த ஏசாயா 54 அதிகாரத்தை அடிப்படையாவை நோடு நீர் பேசியிருக்கிறீர்கள். அந்த பேசுற வார்த்தைக்கு நன்றி செலுத்த மீண்டும் மீண்டுமாக அந்த வார்த்தை ஒலித்து கொண்டிருக்கிற செவியில கத்தாது அப்பா. அந்த சகோதரி இவ்வளவு விசுவாசத்துல இருக்கிறார். அந்த விசுவாசத்தை நீ கனப்படுத்துறது அப்பா. அந்த விசுவாசத்துல நீ மகிமைப்பட்டிருக்கிறப்பா. அதுக்கான நன்றி செலுத்த சகோதரி எப்படி ஆசீர்வதி வல்லமை விளங்க செய்யும். நேரு கஷ்டம் பாத்திரம் உயர்த்துவீரா. சுகப்படுத்த விடுதலையாக்கும். இந்த காரியத்துக்கு விடுதலையோடு நெருங்குற அந்த விடுதலையோடு வெற்றி கொண்டு வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு சாட்சியம் நிறுத்துவாடு. அந்த விடுதலை வெளிச்சம் வெளிச்சம் கொடுக்கிறதுக்காக சோஸ்ரமாடு அப்பா. அந்த வியாதி கட்டு உடைந்து போய நாமத்தினால் உம்முடைய வல்லமே கட்ட உம்முடைய மகிமையை பேசும். நீர் மகிமைப்பட போறதுக்காக நன்றியாடு. நேரத்துல சௌகரியம் முற்றுமாய் ஒப்பு கொடுத்து ஊழியத்தை குடும்பத்தை ஆசிரியர் வாய்க்காலத்தால் மூடி பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் சுகமளிக்கும் ஆராதனை செய்யத்தக்கதா நீர் சௌரியுடன் படிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறோம்.